மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் ஜாதகப்படி அடுத்தடுத்து அவருக்கு மிகுந்த அதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்கப் போகிறது. பொதுவாக ஒருவருக்கு அதிர்ஷ்டம் எந்த நிலையில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை பெறக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்க வேண்டும். அதன் தசாபுத்திகள் நடப்புக்கு வர வேண்டும். அந்த ரீதியில் பார்த்தால் திரு உதயநிதி அவர்களுக்கு அதிர்ஷ்ட யோகம் என்பது எளிதாக அமையும். இருப்பதிலேயே மிகச்சிறந்த ஒரு ஜாதகம்தான் அரசனாகக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அவ்வாறு இவருக்கு கிரகமாலியா யோகம், அதாவது தொடர்ந்து கிரகங்கள் இவருடைய ஜாதகத்தில் அமர்ந்திருப்பது மிகச்சிறந்த ஒரு அமைப்பை கொடுக்கிறது. மக்களின் குறைகளை கேட்டறிந்து அதை நிறைவேற்றுபவன்தான் நல்ல தலைவனாக ஆக முடியும். அதற்கு இரக்க குணமும் நல்ல மாண்பும் தேவை. அத்தகைய மாண்பு கொண்டவராக திரு உதயநிதி அவர்கள் இருப்பார். 1000 சர்ச்சைகள் வெளியில் வந்தாலும் அவருடைய குணம் மாறாது. அவர் எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர். உண்மையை வெளிப்படுத்துவதில் தயக்கமே இருக்காது. அதைவிட பிராக்டிக்கலாக ஒரு மனிதர்கள் இப்படித்தான் இருப்பார்கள், இது ஒன்றும் பெரிதல்ல என்கிற ஒரு மேம்பட்ட ஒரு சிந்தனை என்பது அவருக்கு இயல்பிலேயே அமைந்திருக்கும். இந்த வாழ்க்கை நிரந்தரமற்றது, ஒரு சாதாரணமானது. புகழாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செல்வ சேர்க்கை இதில் அவருக்கு பெரிய ஆர்வம் இருக்காது. புகழ் செல்வத்தின் மீது ஆர்வம் இல்லாத ஒருவரால் தான் மக்கள் சேவை என்பது நல்ல முறையில் செய்ய முடியும். அத்தகைய சேவை செய்யக்கூடிய ஜாதக அமைப்பு தான் திரு துணை முதல்வர் உதயநிதி அவர்களுக்கு உள்ளது. இவர் மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக உருப்பெறப் போகிறார். அதற்கான அத்தனை அம்சங்களும் ஜாதகத்தில் இருக்கிறது. இவருடைய ஜாதகத்தில் உள்ளபடி இவருடைய மனது என்பது ஒரு பிராட் மைண்ட். எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் எதையுமே பெரிதாக எடுத்துக்கொள்ளாத ஒரு பற்றற்ற நிலை இவருக்கு உண்டு. அவ்வப்போது என்ன முடிவெடுக்க வேண்டுமோ அதை எளிதாக எடுத்து விடுவார். உடனிருந்து குழப்புபவர்களும் கெடுப்பவர்களும் இருந்தாலும் ஆனால் இவருக்கு அதனால் எந்த பாதிப்பும் வராது. வருகின்ற 2026 தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வராகக்கூடிய யோகம் என்பது உதயநிதி அவர்களுக்கு உண்டு. மாண்புமிகு முதல்வர் உதயநிதி அவர்கள் காலம் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு புரட்சியையும் செய்ய காத்திருக்கிறது. எதிரிகள் என்னதான் அவரை பற்றி கூறினாலும் அவருக்குடைய ஜாதக அமைப்பு அவரை பெரிய அளவில் உருவாக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தையே அவருக்கு கொடுக்கும். யாரும் செய்ய தயங்குகிற சட்டத்தை இயற்றக்கூடியவராக உதயநிதி அவர்கள் எழுச்சி பெறுவார். ஏனென்றால் அந்த ஜாதக அமைப்புப்படி அவருக்கு ஜாதி மத பேதமற்ற ஒரு சிந்தனை என்பது இருக்கும். எதிர்பார்த்து காத்திருங்கள். ஜாதி அரசியலை ஒழிப்பதற்காக ஜாதியை அவருடைய ஆட்சி காலத்தில் வெளியேற்றக்கூடிய சூழ்நிலை கட்டாயம் ஏற்படும். அதை செய்து காட்டி சாதிப்பார். மக்கள் நலனில் அக்கறை கொண்ட திரு உதயநிதி அவர்கள் செய்யப்போகும் பணி மிகுந்த சிறப்பானதாக இருக்கும். அவருக்கு உடனிருந்து கெடுக்கக்கூடிய அமைச்சர்கள் என்பதெல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டே அல்ல. எல்லா துறையிலையும் உடன் இருப்பவர்கள் கெடுக்கவும் செய்வார்கள், கொடுக்கவும் செய்வார்கள், நல்ல ஆலோசனைகளையும் வழங்குவார்கள். இவருக்கு நல்ல ஆலோசனை மிக்கவர்கள் உடன் இருப்பார்கள். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வர் உதயநிதி அவர்கள் சிறப்பான ஒரு பணியை செய்ய காத்திருக்கிறார். அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டு காலம் டிஎம்கேயின் பொற்கால ஆட்சியாக இருக்கும்.